கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஜூலை மாதம் முழுவதும் நமக்கு போதுமானவராக இருந்து இந்த புதிய மாதம் ஆகஸ்ட் மாதத்தை காண கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவரை மனதார துதிங்க, அவரை ஸ்தோத்திரிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாய் தொடர்ந்து நம்ம வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிற ஒரு வசனமாய் ரோமர் எழுதின புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருமே ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறோம். ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எதிர்பார்க்கிறோம். சந்தோஷமான ஒரு செய்தி ஆண்டவர் சொல்ல மாட்டாரா என்று எதிர்பார்த்து இந்த காலை வேளையிலே நாம் இந்த வசனத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் நான் ஒன்று சொல்ல முடியும், எந்த தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால நீங்க நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. நீங்க இதுவரைக்கும் நம்பி வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை கைவிடவில்லை, நம்ம விட்டு விலகவில்லை. அதனால ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில எப்பவுமே சந்தோஷமா இருங்க. கட்டாயம் என்னை நடத்துவார். எவ்வளோ பிரச்சனைகள், கொரோனா போன்ற கொள்ளை நோய்கள், பலவீனங்கள், சோர்வுகள், அழிவுகள், நாச மோசங்கள், விக்கனங்கள், ஆபத்துக்கள், இதெல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் சந்தோஷமாக இருப்பதற்காக. அதனால நம்பிக்கையில துவண்டு போகாதீங்க, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. தேவன் வாக்கு பண்ணின கட்டாயம் அந்த கானான் தேசத்துக்கு நம்மளை கொண்டு போவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனுக்கு நம்மளை கொண்டு போவார். அதனால அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. தேவனுடைய பிள்ளைகளை, உபத்திரவம் எல்லா மனிதனுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உபத்திரவம் இல்லாத வாழ்க்கையே இல்லை. முதல்ல ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் உபத்திரவத்தை கடந்துதான் வர வேண்டும். உபத்திரவம் என்றால் அவமானமாக இருக்கலாம், சோதனையாக இருக்கலாம். அதிலே நீங்கள் பொறுமையாக இருங்கள். வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா பொறுமையாக இருன்னு அர்த்தம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வருமானங்கள் கம்மியாக இருக்கலாம், சில நஷ்டங்கள் வந்திருக்கலாம், சில காரியங்கள் நடந்திருக்கலாம். அதனால நீங்கள் அந்த நேரத்தில் அவசரப்படாமல் பொறுமையாக இருங்க. கடனை வாங்கிடக்கூடாது, யாரிடத்திலும் போய் ஆண்டவரை குறைச்சி பேசிவிடக்கூடாது, உறவினர்கள் கால்களில் போய் விழுந்து விடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போனால் கூட பரவாயில்ல என்பது ஒரு தரிசனம், ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வரணும். மூன்றாவதாக தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்தில் சோர்ந்து போகக்கூடாது, உறுதியாக நிற்கணும். கட்டாயம் இது கர்த்தர் எனக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், நான் ஜெபத்தை விட மாட்டேன். இரவும் பகலும் ஜெபிக்கிற பிள்ளைகள், வாகனத்தில் போகும்போது வரும்போது ஜெபிக்கிற பிள்ளைகள், நாம் ஜெபிக்காமல் இருக்கவே கூடாது. ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். ஒரு காரியத்தை கேட்டீர்கள் என்று சொன்னால் அந்த காரியம் தேவனுக்கு பிரியமான காரியமாக இருந்தால் கட்டாயம் அது நடக்கும். ஒருவேளை சில வேளை நமக்கு லேட் ஆகலாம், தாமதப்படலாம், ஆனால் நிச்சயமாக வரும். அதனால தான் ஜெபத்தில் நீங்கள் உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லுகிறார். அதில் ஒரு உறுதி வேணும், ஸ்ட்ராங். தேவனால் செய்யக்கூடாது ஒன்றுமில்லை என்கிற ஒரு உறுதி உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்க. நீங்களும் நானும் தரித்திருப்போம். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து இந்த மாதத்தில் நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு அவர் தர உண்மையிலவராக இருக்கிறார். பல ஆச்சரியமான காரியங்கள் நடக்க போகிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் நம்ம வாழ்க்கையில செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். இந்த வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அற்புதமான ஒரு வசனம். அதனால தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் தந்து நம்மளை சந்தோஷப்படுத்துவார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த ஆகஸ்ட் மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். ஏராளமான தேவைகள் இருக்கிறது, கடன்கள் இருக்கிறது, படிப்பு தேவைகள் இருக்கிறது, குடும்பத்தின் தேவைகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். நாங்கள் எப்படி நடக்கணுங்கிற ஞானத்தை எங்களுக்கு தாரும். வசனத்தின்படியே எங்களை ஆசீர்வதியும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.